ஆமா மாப்ள, நீங்க சொல்லிடுங்க, இல்லனா நைட்டு பூரா தூங்காம இதே புலம்பிட்டு இருப்பா. கண்டிப்பா கல்யாணம் நல்லபடியா நடக்கும். என்னம்மா, இனிமே நிம்மதி தானே? சரி போ, கொஞ்ச நேரமாவது தூங்கு. அதான் சொல்லிட்டாங்கல்ல, வா. அக்கா மாப்ள, நீங்களும் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு சீக்கிரம் எழுந்து வேண்டியது இருக்குல்ல. ஆமாப்பா. ஆதி, நீயும் போய் ரெஸ்ட் எடுப்போ. நான் இங்கேயே படுத்துக்கிறேம்மா. சரி, ரொம்ப நேரம் போனை பார்க்காம சீக்கிரமா தூங்கு. சரிக்கா, நான் வரேன். சரி வரேன் மாப்ள. என்ன பாரதி, தமிழ் கிடைச்சிட்டாளா? இல்லடி, எங்க போனானே தெரியல. சரி, நீ கொஞ்சம் வெளியே போய் பாரு, நான் அங்க போய் தேடி பார்த்துட்டு வரேன். சரி பாரதி, நீ ஏதாவது திட்டினியா அவள? ஏய், நான் ஏண்டி அவளை திட்ட போறேன்? சரி, நான் பாக்குறேன், நீ போய் பாரு. நல்லா நல்லா இருக்கு. பேசிட்டு இருங்க. பாரதி, அம்மா எங்கம்மா போற? எப்படி இருக்கீங்க? உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே? நான் நல்லா இருக்கேம்மா. நேத்து நைட் உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் என் பயம் எல்லாம் போயிடுச்சு. ஆமா, நான் வரத கூட கவனிக்காம எங்க அவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்க? அதுவாமா, நான் என் பொண்ணை காணும் தேடி போயிட்டு இருக்கேன். எங்க போனானே தெரியல. அதான் நீங்க வந்தது கூட நான் கவனிக்கல. ஓ, உன் பொண்ணு வந்திருக்காளா? எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கு. கல்யாணம் முடிஞ்சதும் எனக்கு உன் பொண்ணை காட்டு. சரிங்கம்மா. சரிம்மா, நீங்க போங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். நான் வரேன். சரிம்மா. பாரதி, ஒரு நிமிஷம் இரு. இந்தம்மா, வெறும் தலையோட இருக்காத, தலையில பூ வச்சுக்கம்மா. இந்தா, திரும்ப நானே வச்சு விடுறேன். என்னம்மா யோசிக்கிற? நீ திரும்ப, நானே வச்சு விடுறேன். இல்லம்மா, வேண்டாம். என் ஹஸ்பண்ட் தவறிட்டாரு. சாரிம்மா, நான் தான் தேவையில்லாம உன்னை சங்கடப்படுத்திட்டேன். ஐயோ அம்மா, பரவாயில்ல. நீங்க எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நீங்க என்ன வேணும்னா சொன்னீங்க. உங்களுக்கு என்ன தெரியாதுல்ல. பாவம், கடவுள் உன்னை சின்ன வயசுலயே சோதிச்சுட்டாருமா. ஆனா நீ தைரியமா இருக்கணுமா. நானும் உன்ன மாதிரிதான். ஆதியோட அப்பா சாகுறப்ப ஆதி ரொம்ப சின்ன பையன். அவனுக்காக தான் நான் வாழணும்னே முடிவெடுத்தேன். இப்ப பாரு, இன்னைக்கு அவனுக்கு கல்யாணம். காலம் ரொம்ப வேகமா போயிடுச்சு. கவலைப்படாதம்மா, எங்களோட காலம் அது வேற. இந்த சின்ன வயசுல குழந்தைய வச்சுக்கிட்டு நீ தனியா கஷ்டப்படணும்னு இல்ல. சீக்கிரமா உன்னையும் உன் குழந்தையும் பாத்துக்க ஒரு நல்லவன் வருவான். உனக்கு விட்டு போன பூவும் பொட்டும் கண்டிப்பா திரும்ப கிடைக்கும். என் குடும்பத்துக்கு நல்லது நினைக்கிற உனக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். என்னமோ தெரியலம்மா, உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆனா இங்க ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல. சரி, நான் உன்னை அப்புறமா பாக்குறேன். அம்மா. ஏய், எங்கடி போன? நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? கூட்டத்துல காணாம போயிட்டா என்னடி பண்ணுவ? நான் இங்கதான் விளையாடிட்டு இருந்தேன். காணாம போனா நான் யார்கிட்டயாவது போன் வாங்கி உனக்கு போன் பண்ணுவேன். எனக்கு தான் உன் நம்பர் தெரியுமே. வாய் இருக்கே வாய், உன்கிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்கவே முடியாதுடி. வா போலாம், வா. ஏ தமிழ், எங்கடி போன? விளையாட போனேன். லதா, இவளை கொஞ்சம் பாத்துக்கோங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போய் வா. தமிழ், ஒழுங்கா இங்கேயே உட்கார்ந்துருக்கணும். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வாங்க வாங்க. அங்க பாருங்க. வாங்க.
மணி என்ன ஆகுது இவ்வளவு லேட்டா வரீங்க அப்படி பண்ணா எப்படி சீக்கிரம் போங்க போங்க போங்க. மேல ஏறி வாசிக்காதீங்க போங்க ஆ, பார்வதி வாங்க பார்வதி நீ போய் ஸ்வேதாவை ரெடி பண்ணி கூட்டிட்டு வா சரி சரி ஆ, நான் போயிட்டு வந்துடுறேன். பவானி சொந்தக்காரங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆதிய சீக்கிரமா ரெடியாக சொல்றேன்க்கா. சரி தம்பி கொஞ்சம் வாங்க ஏய் கேஷவ் முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு. ஆதி ரெடி ஆயிட்டானான்னு பாருப்போம். சரிங்க சித்தி. ஆதி ஆதி டேய் ஆதி டேய் டைம் ஆச்சுடா தொறடா. டேய் ஆதி டேய் ஆதி இப்பதான் எந்திரிச்சியா நீ? டேய் மச்சான் இன்னைக்கு கல்யாணம்டா உனக்கு, ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்போ என்னடா நைட்டு படுக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான் வசதியில் அப்படியே தூங்கிட்டேன். டேய் என்னடா நீ இப்படி இருக்க? கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படியா பொறுப்பு இல்லாம இருப்ப? இந்த பார் அம்மா தான் உன்னை பார்த்துட்டு வர சொன்னாங்க. நல்ல வேலை நான் வந்ததால சரியா போச்சு. வேற யாராவது வந்திருந்தா நீ கதவை திறக்காம போனதுக்கு பெரிய கலவரமே ஆயிருக்கும். சரி சீக்கிரம் போய் ரெடி ஆக மச்சான், எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயர் எப்ப வேணா கூப்பிடலாம், சீக்கிரம் போய் ரெடி ஆகு. டேய் போடா போய் ரெடி ஆயிட்டு வா. ஓ முகூர்த்தத்துக்கு நாளையாருது, முதல்ல மாப்பிள்ளையை கூட்டு வாங்கோ. ஆ இதோ ஏகாம்பரம் ஆமா முகூர்த்தத்துக்கு நேரமாச்சான், போய் ஆதியை கூட்டிட்டு வாங்க. இங்கெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரிங்க கல்யாண மாப்பிள என்ன ரெடி ஆயாச்சா? என்னப்பா என்ன முகல்லாம் டல்லா இருக்கு? ஒழுங்கா தூங்குனல்ல? தூங்குனேன் சித்தப்பா. வேற ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தப்பா, ஐம் ஆல் ரைட். சரி கல்யாணம் அதுமா மனசை போட்டு எதுவும் குழப்பிக்காத, புரியுதா? எப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். இந்தா மாலை போட்டுக்கோ. இப்பதான் கல்யாண மாப்பிள்ள மாதிரி கலையா இருக்க. வாடி போலாம் வா. என்ன மாப்பிள்ள நாளையாருது, அங்கன்னா வேடிக்கை பாரு நின்று இருக்கேள், எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து உட்காருங்கோ. அம்மா மாப்பிள்ள வந்தாச்சு, பொண்ணை கூட்டு வாங்கோ. பார்வதி போய் ஸ்வேதாவை கூட்டிட்டு வா. நான் போய் கூட்டிட்டு வரேன். ஸ்வேதா ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. வா அம்மா சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்கோ.
கொஞ்சம் தள்ளி உட்காரேன். இந்த மாங்கல்யத்தை எடுத்துட்டு போய் எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. போங்கோ, இந்தாங்கோ. வா. அம்மாடி, கொஞ்சம் தண்ணி கூட. தேங்க்ஸ்மா. இந்த மா, நீயும் இங்கே இரு. நீயும் இங்கே இருந்து அட்சதை போடு. ஐயோ வா, அம்மா, அட்சதை போட்டுட்டு அப்புறம் போ. கெட்டி மேளம், கெட்டி மேளம், கெட்டி மேளம். माङ्गल्यं तन्तुनानेन मम जीवनहेतुना कण्ठे भद्रामि सुभगे सञ्जीवशरदां शतम्. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க பாரதி? யார் நீ? திட்டம் போட்டுதான் உள்ள வந்திருக்கியா? என்னங்க இது அம்மா? என்ன இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்கல்ல? நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்க. என்னன்னு கேளுங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னல, ஆதிக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு. நான் சொன்னதை யாராச்சும் நம்புனீங்களா? இப்ப பாத்தீங்களா என்னாச்சுன்னு? டேய் மச்சான், என்னடா பண்ணி வச்சிருக்க? டேய், ஏன்டா பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கிற? உனக்கு எதையும் பிராக்டிகலா பார்க்க தெரியாதா? டேய், உன் அம்மாவை பாருடா. மச்சான், அம்மாவை விடவா உன் விருப்பம் பெருசு? நான் இப்ப சொல்றேன்டா, நீ என் புள்ளையே இல்ல. இனி என் குடும்பத்துக்கு உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஸ்வேதா,
ஸ்வேதா, ஏன் இன்னும் ஒரு மாதிரியாவே இருக்க? இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ நினைச்சதான் நடக்க போகுது. இல்லம்மா, எனக்கு என்னமோ மனசே சரியில்லை. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். இல்லனா ஐயோ, நல்லது நடக்க போற நேரத்துல நீயே வாயை வைக்காத. கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆகு. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இரு. வாங்க வாங்க. ஸ்வேதாவை கொஞ்சம் சீக்கிரமா முகூர்த்தத்துக்கு ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. சரிங்கம்மா. ஏ தமிழ், என்னடி பண்ற? பார்த்தா தெரியலையா? வாயு பாரு. ஏய், என்னடி? வாயை பாருன்னு சொன்னீங்கல்ல, அதான் காமிச்சேன். ரொம்ப கொழுப்பு தான் உனக்கு. உங்க அளவுக்கு ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் கம்மி தான். பாரதி ரொம்ப இடம் கொடுத்துட்டா இவளுக்கு. சரி, என்ன கையில போனே வச்சுட்டு அப்படி என்ன தாண்டி பாத்துட்டு இருக்க? போனை ஆஃப் பண்ணிட்டு வா, நம்ம 2 பேரும் கதை பேசலாம். கதையெல்லாம் ஒண்ணும் பேச வேண்டாம். நீங்க வேணா எனக்கு ஒரு கதை சொல்லுங்க. ஓ, சொல்லலாமே. யார் வீட்டு கதை வேணும்? உன் ஃப்ரெண்டு ஜோ வீட்டு கதையா, இல்ல என் ஃப்ரெண்டு நிர்மலா வீட்டு கதையா? ஐயோ, எனக்கு காசிப் ஸ்டோரி வேண்டாம். ஏதாச்சும் காமிக் ஸ்டோரி சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதே. கதையே சொல்ல தெரியாதா? அப்போ நாளைக்கே உங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா வந்தா அதுக்கு எப்படி கதை சொல்லி தூங்க வைப்பீங்க? அதுக்குதான் செல்போன் இருக்குல்ல, அத கையில கொடுத்துட்டா போச்சு. இதோ உன்ன மாதிரி சுத்தம். அந்த பாப்பா பாவம். எங்க அம்மாலாம் எனக்கு தினமும் கதை சொல்லி தான் தூங்க வைப்பாங்க, தெரியுமா? ராசாத்தி, நான் ஒன்னும் உங்க அம்மா அளவுக்குலாம் ஒன்னும் புத்திசாலி இல்ல. அதான் தெரியுமே. சிரிக்கிறான் பாரு, குட்டி சாத்தா. ஏ தமிழ், என்னடி உன் ஃப்ரெண்டு கொடுத்த gift உன் கழுத்துல பலபலன்னு மின்னுது? நல்லா இருக்குல்ல? நல்லாதான் இருக்கு. ஆனா ஆதி எதுக்கு உனக்கு செயின் வாங்கி கொடுக்கணும்? எதுக்குன்னா என் ஃப்ரெண்ட் எனக்கு தானே வாங்கி தருவாரு. ஏன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் உங்களுக்கு gift வாங்கி கொடுத்தது இல்லையா? அதுக்காக இவ்ளோ காஸ்ட்லி எல்லாம் யாரும் வாங்கி தர மாட்டாங்க. நீயும் அவர் உனக்கு செயின் வாங்கி கொடுத்தத வேற யார்கிட்டயும் சொல்லாத. ஏன் சொல்லக்கூடாது? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. சொல்லாதனா சொல்லாத, அவ்வளவுதான். இந்த போட்டோல 3 பேரையும் பார்க்க நமக்கே ஒரே குடும்பம் மாதிரி தோணுதே. இது இங்க வேற யாராச்சும் பார்த்தா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். போதும், வேற யாராச்சும் பார்க்க போறாங்க. ஏன் பார்த்தா என்ன? என் ஃப்ரெண்ட் கூட போட்டோ எடுத்தா தப்பா? தப்புதான். இங்க பாரு தமிழ், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆதிக்கு இன்னொரு ஆன்ட்டியோட கல்யாணம் நடக்க போகுது. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்ல அவருக்கும் உன்ன மாதிரி ஒரு குட்டி பாப்பா வந்துரும். அதுக்கப்புறம் அவர் வந்து உன்னை பார்க்க கூட டைம் இருக்காது. சோ அதனால கூட உனக்கு கடைசியா gift கொடுத்திருக்கலாம். நான் நம்ப மாட்டேன். நீங்க போய் சொல்றீங்க. உங்களுக்கும் gift கொடுக்கலன்னு நீங்க பொறாமையில சொல்றீங்க. இல்ல தமிழ், நான் உண்மையை தான் சொல்றேன். நீ வேணும்னா உங்க அம்மாவையே கேட்டு பாரு, அப்ப தெரியும். நான் யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன். என் ஃப்ரெண்ட் என்னை விட்டு போக மாட்டாரு.
எனக்கு உன் கூட பேசவே பிடிக்கல. நான் போறேன் போ. ஏ தமிழ் தமிழ் சொல்றத கேளு. பிள்ளையாரப்பா, கஷ்டமா இருந்தா சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா சரியாயிடும்னு அம்மா சொல்லிருக்காங்க. இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. லதா ஆண்டி சொல்ற மாதிரி எதுவும் நடக்க கூடாது. அதெல்லாம் நடக்காதுல்ல. நீ நடக்க விட மாட்டேதானே? எனக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க சாமி, ப்ளீஸ். ஒருவேளை லதா ஆண்டி சொல்றது உண்மைன்னா இந்த கல்யாணம் நடந்தா என் ஃப்ரெண்ட் என்னை விட்டு போயிடுவாருன்னா எப்படியாவது எனக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்திடு.